நண்பர்களே, நான் உங்கள் இனியவன் இந்திரஜித். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்று ஒரு உற்சாகமான சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தென்தமிழ் வில்லிசையை உலகம் முழுவதும் கொண்டு செல்லுகின்ற உங்கள் ஜித் டிவிக்கு நீங்கள் தருகின்ற பேராதரவுக்கு மிக்க நன்றி. அந்த வகையில் இன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய தென்காசி புகழ் அச்சங்குன்றம் அரசி நம்முடைய இளம் புயல் மாதவி அவர்களுடைய வில்லிசை சென்னையில், நம்முடைய தலைநகர் சென்னையில் தலை நிமிர்ந்து ஒரு வில்லிசை காத்திருக்குது. ஓகே, அந்த வில்லிசையை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். சென்னை மணிமங்கலத்தில் ஏற்கனவே அவங்க பண்ணியிருந்தாங்க. அதனை தொடர்ந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா சென்னை ஆதம்பாக்கத்தில் அவருடைய வில்லிசை செம்மையாக ஒரு கல்ச்சுரல் ட்ரஸ்ட்டில் வியாபாரிகள் சங்கம் இணைந்து வழங்கக்கூடிய ஒரு கல்ச்சுரல் ட்ரஸ்ட். சிறப்பான அன்பு நண்பர் செல்வகுமார் அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் அந்த நிகழ்வு இடம்பெற்றுச்சு. தொடர்ந்து இன்று பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கத்தில் அவர்களுடைய வில்லிசை சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அந்த வீடியோ தான் உங்களுக்காக நம்ம ஜித்தி வழங்க இருக்கிறது. வாங்க வீடியோக்கு போகலாம். இறைவனோடு இன்னும் யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகின்றார்கள்? யார் யாரெல்லாம்? ஆகாயத்தை சூரியன், ஆகாயத்தை சூரியன், அன்புலி சந்திரன், ஆகாயம் ஆடியோடு, ஆகாயம் அன்னை தென்னாடு ஆண்டவனாகிய சாத்தாடி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்து
224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து ஆமையா கல்லுக்குள் இருக்கும் தேரையையும் சரிதான் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மக்களை படைத்தார். நாமலை எதற்காக படைத்தார்? நாமலை ஏன் படைத்தார், எதற்கு படைத்தார்? அதுதான் கேட்டேன். அதாவது என்ன மண் உலகிலே ஆண்டவன் மனிதர்களை ஏன் படைத்தார் தெரியுமா? எதற்கு? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமலுக்காகத்தான் இந்த உலகத்தை படைத்தாராம். இப்ப மக்கள் இடத்துல யார்கிட்டயாவது ஒற்றுமை இருக்கா? யார்கிட்டயுமே கிடையாது. ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று உலகத்தை படைத்தார், பகவான் படைத்தார். ஆனால் யாரிடத்திலேயுமே இன்னைக்கு ஒற்றுமை என்பதே கிடையாது. நம்ம 6 பேருக்கே ஒற்றுமை இல்லையே. 6 பேருக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னா அவர் நல்லா வாழ்ந்தா உனக்கு பிடிக்க மாட்டுக்கு, நீ நல்லா இருந்தனா அவருக்கு பிடிக்க மாட்டுக்கு. இந்த உலகத்தில் அவர் வீட்டுல லைட் எரிஞ்சிச்சுன்னு வை, கல்ல விட்டு எரிஞ்சு பல்ப உடைச்சாதான் எனக்கு குடிய உறக்கம் வரும். அப்படி இருந்தா என்ன செய்ய? போறாமதான் நான் மண்ணெண்ண விளக்க பொத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன், அவங்க பல்பு போட்டு எரிக்காங்க. அதாவது நாமளை விட எந்த மனிதன் இந்த உலகத்திலே உயர்ந்து நல்லபடியாக வாழ்கிறானோ அந்த மனிதனை பற்றி நம்ம என்னைக்கு ஆனந்தப்படுகிறோமோ, அடுத்தவர் வாழ்வதை பார்த்து நம்ம என்னைக்கு ஆனந்தப்படுகிறோமோ அன்னைக்கு தான் உலகத்துல ஒற்றுமையே வரும். கண்டிப்பா. அதாவது கஷ்டப்பட்டவங்க 2 வருஷத்துல ஒரு வீடு வாசல் கட்டி நல்லபடியா வாழ்ந்தாங்கன்னா அதுக்கு 4 பேர் சொல்லுவாங்க, நேத்து தெருவுல கிடந்தா இன்னைக்கு அவனுக்கு வந்த வாழ்வ பாரியா, பணம் தான் வெள்ளை வேட்டி தான் சட்டை தான் அப்படின்னு பேசுவாங்க. நல்லபடியா வாழ்ந்துட்டு மறுபடி கஷ்டப்பட்டாங்கன்னா அதுக்கு சொல்லுவாங்க, நான் ஏற்கனவே நினைச்சேன் இவனுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும், இன்னும் கொஞ்சமும் வேணும், நல்ல வேலை, இவன் இந்த வீட்டை வித்துட்டு போயிட்டோம்னா நம்ம சேர்த்து வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு நமக்கு ஆசை இருக்கு. இப்படி என்ன இருக்குமா? அப்ப உலகத்துல ஒற்றுமை வருமா? கிடையாது. ஒரு நாள் வராது. ஒருவர் வாழ்வதை பார்த்து ஒருவர் சந்தோஷப்படணும். அப்பந்தான் உலகத்துல எல்லாரும் நினைத்தா தான் ஒற்றுமை வரும். அப்போ எல்லா காரியங்களை பார்த்து நம்ம பொறாமைப்படலாம். ஒரு தொழில போட்டி இருக்கலாம், ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க, நம்ம ஒரு வியாபாரத்தை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்ணலாம். அவங்க ஒரு வீடு கட்டிட்டாங்க, நம்ம ஒரு பெரிய வீடு கட்டணும். சரி, அவங்க ஒரு கார் வாங்கிட்டாங்க, நம்மளும் ஒரு கார் வாங்கணும். அவங்க நல்ல சிவத்த பொண்ணா பார்த்து பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம பிள்ளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு எதை பார்த்தாலுமே நம்ம பொறாமைப்படுதோ. ஆனா உலகத்திலே ஒரே ஒரு காரியத்தை பார்த்து மட்டும்தான் மனிதன் பொறாமையே படமாட்டான். எந்த மனிதனுமே பொறாமைப்பட மாட்டான். ஏன் தெரியுமா? அவன் செத்துட்டா நம்ம சீக்கிரமா செத்துறணும் யாராவது நினைக்கமா? எந்த மனுஷன் நினைக்க மாட்டாங்க, யாருக்குமே கிடையாது. மரணத்தை மட்டும்தான் மனிதன் பொறாமைப்படவில்லையா, அது ஒண்ணுதான். மத்த எல்லாத்தையும் பார்த்து ஆசைப்பட்டாச்சு, நமக்கு கிடைக்க மாட்டோம்ங்க, பிறகு நமக்கு செல்வாக்கு வர மாட்டோம்ங்க. அப்போ இந்த ஆண்டவன் மனு உலகிலே மனிதர்களை எல்லாம் படைத்து ஒரு தெய்வத்தினுடைய உருவத்தை நாம தெரிந்து கொள்ள வேணும் என்று சொல்லித்தான் சிவன் இப்படித்தான் இருப்பார், பார்வதி அம்மா இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு தெய்வத்தின் உருவத்தை தெரிந்து கொள்வதற்காக சிவனுடைய வடிவத்திலே இதோ நாமளும் முன்பாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே, நாமளை பெற்ற தந்தையை படைத்தார். அம்மா சிவ சக்தி இருக்காளே பார்வதி அம்மா, அந்த சக்தியினுடைய அம்சத்திலே சபை நிறைய அமர்ந்து கொண்டிருக்கிறார் அல்லவா. நாமளை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து பெண்களை பெரிய கலை என்று சொல்வார்கள். சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆணென்றும் பெண் என்றும் அகில உலகத்தை படைத்து நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார், 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசைனா என்ன ஆசை? மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. ஒரு மனுஷனுக்கு இந்த 3 ஆசையும் தேவைதான். இம்3 ஆசைகளையும் கொடுத்த முக்கண்ணனாகிய பகவான் மண் ஆசைனா என்ன தெரியுமா ஐயா? எப்படி? நம்ம ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி போடணும்னு ஆசைப்படுகிறோம். நம்ம வீடு கட்டணும்னா அந்த காலம் வீடு கட்டினாங்கன்னா பழைய காலத்து வீட்டெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள போகணும்னா கீழே இறங்கி மறுபடியும் உள்ள போகணும்.
ஆமையா. ஆமா, வாசல்ல கீழே இறங்கி மறுபடியும் உள்ள போகணும் அத்தை கால வீட்டுல. ஆமா. ஆனா இப்போ என்ன வீட்டு வாசல் அங்க இருந்தா படி இங்க இருக்கு பாத்துக்கோ. இருக்கும்ல, இழுத்து போட்டுப்பாங்க. ஆமா. சரி. அந்த தெருவுல பாதி இடத்தை இவங்க பிடிக்காங்களாம். கண்டிப்பா. ஒரு ஆட்டோ உள்ள வர முடியுமா? வராட்ட அங்க மெயின் ரோட்ல நிப்பாட்டிக்கிட்டு நடந்து வரணும். நம்ம வீட்டுல ஏதாவது சுப நிகழ்ச்சி வச்சா ஏதாவது வண்டி உள்ள வர முடியுமா? அங்க வச்சு ஜாமாங்க வாங்கிட்டு வந்தா தலையில வச்சு செமந்து விட்டு கொண்டு வரணும். அதெல்லாம் யாருமே நினைக்கிறது இல்ல. இல்லையா? அதைத்தான் மண்ண ஆசை என்பார்கள். ஆமையா. இரண்டாவது ஆசை பொண்ணு ஆசை. அதேதான். கழுத்து நிறைய தங்க ஆபரணமா வாங்கி போடணும்னு ஆசைப்படுகிறோம் இல்லையா? ஆமையா. பெண்ணா பிறந்தவங்க என்ன தன்னுடைய கணவன் எப்படி உழைக்கிறாரோ அவர் 10 ரூபாய்க்கு உழைச்சா 5 ரூபாயை சேர்த்து வைக்கணும், 5 ரூபாயை செலவு பண்ணணுமா. அதை விட்டு விட்டு கூட 10 ரூபாய்க்கு வாங்கி ஒரு பட்டு சேலை எடுக்கலாம்னு ஆசைப்படக்கூடாது. எடுத்தா என்ன ஆகும்? வீட்டுல முன்னேறவே முடியாது. கடன் தான் கொடுக்க முடியும். அதைத்தான் பொண்ணு ஆசை என்பார்கள். சரி. மூன்றாவது ஆசை யாவருக்கும் இருக்காத ஆசை, எவருக்கும் திகட்டாத ஆசை. அதைத்தான் பெண் ஆசைன்னு இருக்காங்க. பெண் ஆசைன்னா உலகத்திலே பெரிய ஆசை. ஆனா பிறந்தவர் ஆண்டு அனுபவித்ததுக்கு பின்னால அந்த ஐயா செத்து போயிட்டாருன்னா அவரை கட்டையில கொண்டு வச்சு அந்த ஐயாவை சுட்டு எரிச்சா அந்த கட்டை எரிஞ்சு தீப்பிடிச்சு சாம்பல் பறக்குமா. எப்படி பறக்கும்? அப்ப காத்துல பறக்கக்கூடிய சாம்பல் சொல்லிக்கிட்டே பறக்குமா. எப்படி? என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டே பறக்குமா. மறைந்து போனாலும் அந்த பெண்ணாசை விடாத. அந்த பெண்ணாசை அவ்வளவு பெரிய ஆசைன்னு இருக்காங்க. ஆமையா. அப்ப இப்பேற்பட்ட 3 ஆசைகளை கொடுத்து சரி என்சான் உடம்பை கொடுத்தார், ஒரு சான் வயசை கொடுத்தார். ஒரு சான் வயிறை கொடுத்தார். என்சான் உடம்புனா என்னையா? என்ன அவங்கவங்க கையால அவங்கவங்க உடம்ப அளந்து பார்த்தா வளர்ந்தவராக இருந்தாலும் குட்டையாக இருந்தாலும் அவங்கவங்க கையால அளந்து பார்த்தா 8 சான் தான் இருக்கும். இது உண்மை. நான் 30 வயசுல அளந்து பார்த்தேன் 8 சான் இருந்தேன். இப்ப அளந்து பார்த்தேன் அரை சான் குறையா. இப்ப வயசு 80வது நம்ம இருக்குமா? வயது எனக்கு 80. நீங்க ஜாதகம் ஓட்டியா இருக்கு. 43 பிறந்து 44 நாளைக்கு தான் பிறக்க வேண்டிய பிறந்த நாள். இதுக்கிடையில ஒரு பெண்ணு வேற பார்த்து எங்க வீட்டுல எனக்கு பூ வச்சிருக்காங்க. சரி, பூ வச்சது பொண்ணுக்கு தெரியுமா? அவளுக்கு தெரியாது. அவ காலேஜுக்கு போயிட்டா. அதேதான். சம்மதிச்சாதான் கல்யாணம். அதானே. சரி. சம்மதிக்கலனா கல்யாணம் கிடையாது. அப்ப என்சான் உடம்புன்னா அந்த என்சான் உடம்புல ஆண்டவன் நமக்கு ஒரே ஒரு சான் மட்டும் தான் வயசை கொடுத்திருக்கிறார். வயத்தை குறைச்சிட்டார். ஒரு சான் வயிறுன்னா அப்பா ஒரே ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கு நம்ம உலகத்துல என்ன பாடுபட வேண்டியிருக்கு. சனிக்கிழமையா இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் சரி, காலையினும் பாராம இரவுன்னும் பாராம கூட கொஞ்ச நேரம் வேலை பார்த்தா கூட கொஞ்சம் காசு கொடுப்பாங்களா? நம்ம வீட்டுல கடன் அடைச்சிட மாட்டோமா? நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல உடை எடுத்து கொடுக்க முடியாதா அப்படின்னு நம்ம ஓடி 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 வேலை பார்க்கும். ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, மாவட்டம் விட்டு மாவட்டம், தென்காசியில இருந்து இந்த மெட்ராஸுக்கு வர வேண்டி இருக்கு. எதுக்கு? எல்லாம் ஒரு வாய் சாப்பாட்டுக்கு தான். வந்த உடனே நிர்வாகர் பார்த்தாங்க. வந்த உடனே எங்களுக்கு அறுசுவையோடு நல்ல சாப்பாடு தந்தாங்க, மத்தியானம் சாப்பாடு தந்தாங்க. என்னென்ன வேணுமோ அவ்வளவும் எங்களுக்கு செய்தார்கள். அப்ப இந்த ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கே நம்ம உலகத்துல இந்த பாடுபட்டோம்னா சரி ஆண்டவன் உடம்பெல்லாம் நமக்கு வயத்தை கொடுத்தா நமக்கு என்ன பாடு? உலகத்துல விளையக்கூடிய பொருட்கள் காணாது. அதுக்குத்தான் சிவன் இதோடு மனிதா உனக்கு உருவமே வேண்டாம்பா, இதோடு முடிச்சுக்கோன்னு சொல்லித்தான் தலையில முடின்னு தான் ஆண்டவன் முடிய கொடுத்தாராம். அதான் நம்ம முடின்னு சொல்லுகிறோம். முடிக்கு மேல ஏதாவது உருவம் இருக்கா? கிடையாது. அவருக்கு முடி இருந்துச்சு, அவர் வீட்டுல நடக்க சண்டையில் அதை இழந்துட்டாரு. அப்படியா? என் தங்கச்சி முடிய பிடிச்சி ஆத்துட்டா. சரி. அப்போ ஆண்டவன் இவ்விதமாகவே நாமலை எல்லாம் இந்த உலகத்திலே படைத்து இரவென்றும் பகலென்றும் 2 நாளிகை உண்டு பண்ணினார். பகலெல்லாம் உழைப்பை கொடுத்தார், இரவெல்லாம் ஓய்வெடுக்கும் உறக்கத்தை கொடுத்து மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களை படைத்து ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்தால் மட்டும் போராது என்று என்ன செய்ய வேண்டும்? பட்டினி இல்லாமல் படியிழக்க வேணும் என்று என் ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? நாளை நல்ல தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படியிழந்தார்.
இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்து படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி. அவெல்லாம் பொண்டாட்டினா என் வீட்டுல இருக்க ஆட்சி உனக்கு பிடிக்கலையா? நான் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போனோம்னா சரி என் பொண்டாட்டி சட்டாப்பையோட நிக்காளா? அவ ஏன் அப்படி நிக்கா தெரியுமா? நீ வில்லு பாட்டு படிச்சு சம்பளத்தை கொண்டு போய் ஆட்சி கையில கொடுத்தனா ரேசா சிரிப்பா அந்த சட்டாப்பைய வச்சு உனக்கு 2 தோசையை சுட்டு தருவா. நீ ரூபாய மட்டும் கொண்டு போய் கொடுக்கல செவிட்ல 2 பூசைய கொடுப்பா. அதுக்குத்தான் ஆட்சி சட்டாப்பையோட நிக்கா. அவ அப்படி வரலைனால நீ கேட்க மாட்டல பேச்ச. அதாவது அந்த காலம் ஆனாப்புறம் அந்த ஆம்பளை அதிகாலை 5 மணிக்கு எழுந்திரித்து தோல்ல மம்பட்டி தூக்கி போட்டு பேயாமல பெருமலையில வீர சமத்த விக்ரமாதித்தனுக்கு ஒரு கோட்டை விதப்பாட்டம். ஜெகதீஸ்வரன் என்று சொல்லக்கூடியவர்கள் 163வது வார்டு மன்ற உறுப்பினராக பணியாற்றி வரக்கூடிய அவர்களையும் வருக என்று வரவேற்றுக் கொண்டு அதோடு திருமதி சுதா பிரசாத் அவர்கள் தென் சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியில் அமைந்து கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களை வருக என்று பொதுமக்கள் சார்பாகவும் இந்த வில்லிசை குழுவின் சார்பாக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம் ஐயா. அம்மா சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் கரண்ட் போச்சு. அப்ப தெய்வம் நம்ம கூட இந்த இடத்துல இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆமையா. அதனால அம்மனுக்காகவே ஒரு பாடல். அப்படியா? வட்ட நல்ல பொட்டு காரி சரிகப்பட்டு சேலக்காரி வட்ட நல்ல பொட்டு காரி சரிகப்பட்டு சேலக்காரி வானயிர சூலக்காரி வந்து நின்னா ஜாலக்காரி இங்கே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா தாயே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா எங்கே முத்தாரம்மா நீ ஓடி வாமா வண்ண வண்ண பட்டு உடுத்தி வகை வகையா பூவை சுத்தி வண்ண வண்ண பட்டு உடுத்தி
தென்காசி அச்சம்குன்றம் அரசி இளம்புயில் செல்வி மாதவி அவர்கள் குழுவினரின் வில்லுப்பாட்டு வெகு விமர்சையாக மார்கழி பெருவிழாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையே ஒரு குட்டி பிரேக். அந்த இடைவேளையிலே நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் பாசத்திற்கும் உரிய அன்பிற்கும் உரிய நமது அமைச்சர் மாண்புமிகு தாமோ அன்பரசன் குறு சிறு மற்றும் நடுத்தர துறை அமைச்சர் அவர்களை மேடைக்கு வந்து வாழ்த்துரை வழங்கி இந்த கலைஞர்களை கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கலைஞர்களை கௌரவிக்கிறார்கள்.